மர்மம் என்றும் புரியலைய என்ற அம்மையான பகவதியாள் அவசரம் ஓடி வாராள். புடவர வாசலில் ஓடி வந்து தாயான பகவதியாள் தாட்பால திறக்காளே தாட்பால திறக்காளே தலமகனே கண்டுட்டாளே அம்மையான பகவதியாள் அடிதண்டாவ திறந்துட்டாளே அருமை மகனை வந்து பார்த்துட்டாளே என் மகனே ஐயாவே என் மகனே ஐயாவே ஊரு என்ன பேரு என்ன மகன் உள்ளதொரு வளமைய என் மகனே ஐயா நீ யாரப்பா யாரப்பா என் வாசல்ல வந்து சரி இப்படி கோபுரத்தை உடைச்சிருக்க கொடிப்படலை அறுத்திருக்க தேர நொறுக்கி இருக்க திருமதுல பேத்திருக்க தெப்ப குளத்தை மூடி இருக்கிய மாமண்டபத்தை உடைச்சிருக்க மணிமண்டபத்தை இடிச்சிருக்க மகனே உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கப்பா நீ யாரப்பா உன் ஊர் என்ன உன் பேரு என்ன அப்படின்னு அம்மையான பகவதி என் அப்பன் மாயாண்டி சுடலை இடத்துல ஊர் பெயர்களை எப்படி விசாரிக்கிறாள் ரொம்ப அழகாக அருமையாக தெள்ள தெளிவாக கேட்கிறாள் எப்படி கேட்டாள் மகன் ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன ஐயா மகனே ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன ஐயா ஓம் பேரு என்ன ஐயா மகனே உள்ளதொரு வளமை என்ன ஐயோ உள்ளதொரு வளமை என்ன ஐயோ பேரு என்ன ஐயா ஒரு வளமை என்ன ஐயோ உள்ளதொரு வளமை என்ன ஐயோ நாடு என்ன நகரம் என்ன ஐயா நாடு என்ன நகரம் என்ன ஐயா என் மகனே நகரம் என்ன ஐயா என்னை நாடி வந்த விபரம் என்ன ஐயா நாடி வந்த விபரம் என்ன ஐயோ நகரம் என்ன ஐயோ நகரம் என்ன ஐயா வந்த விவரம் என்ன ஐயோ நாடே வந்த விவரம் என்ன ஐயோ உங்க அம்மாவோட பேரு என்ன ஐயா உங்க அம்மாவோட பேரு என்ன ஐயா மகன் பேரு என்ன ஐயா உங்க அப்பாவோட பேரு என்ன ஐயா அப்பாவோட பேரு என்ன ஐயோ பேரு என்ன ஐயோ பேரு என்ன ஐயா அப்பாவோட பேரு என்ன ஐயோ அப்பாவோட பேரு என்ன ஐயோ அம்மையான பகவதியா ஆண்டி மாயாண்டி சுடலை இடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் பாடும் வில்லிசை அண்ணாவி அன்பு பாராட்டி எங்களுக்கு பரிசும் வெகுமதியும் ஜன்மானங்களும் வழங்க வேண்டும் என்று யார் எனக்கு பரிசளித்திருக்கிறார் என்றார். யாரையா
நமது அம்பாசமுத்திரம் என்னும் நன்னகரிலே அருமையோடும் பெருமையோடும் புகழோடும் கீர்த்தியோடு வாழ்ந்து வரக்கூடிய ஐயா என்னையா சேனை தலைவருடைய குலத்திலே உதைக்கப்பட்டவர்கள். சரி. சான்மக கோத்தரத்திற்கு சொந்தப்பட்டவர்கள். சேவல் கொடிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள். வீரபாகு இனத்தை சார்ந்தவர்கள். சரி. எங்க சொந்தமான மாமா நமது மாமா யார் தெரியுமில்ல? யார் ஐயா? பழ வியாபாரம் செய்து வரக்கூடிய பழ வியாபாரம் செய்து வரக்கூடிய ஈபி ஆறுமுகம் சேனையர் அவர்கள். சரி ஐயா, ஈபி ஆறுமுகம் சேனையர் அவர்கள் பழக்கடை வைத்து நடத்தி வரக்கூடிய பாடும் வில்லி சேனாவி அன்பு பாராட்டி எங்களுக்கு பரிசாக 51 ரூபாய் 51 லட்சமாக கொடுத்து என்னை ஆதரித்திருக்கிறார்கள். அன்னாருடைய குடும்ப குலகோத்தரமல்ல. சரி. என் அப்பா மாயாண்டி சுடலையினுடைய கிருபையினாலே திடமும் நீண்டாயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த பண்பும் செய்யும் தொழில் முன்னேற்றமும் அன்னாருடைய மனைவி மக்கள் உற்றார் வெற்றார் உறவினர்கள் ஜாதி ஜனம் குலகோத்திரமல்ல எப்படி வாழ வேணும், என்ன வாழ வேணோரே கோடியா வாழ வேணும் அங்க நூரே கோடியா நூரே கோடி என்ன சுடலை ஜனோட அருள அருள மைக் செட் அண்ணாச்சி ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். மைக் செட் அண்ணாச்சி ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். அப்போ வளர வேண்டும் ஜன்ன பேச்சு அம்மனோட ஜெயல பெருமையோடு வாழ வேண்டும் இசைக்கு அம்மனோட அருள அருளா அருளா என்பதாடு வாழ வாழ பகவதியாள் வந்து ஏ என் மகனே ஐயா ஊரு என்ன பேரு என்ன உள்ளதொரு வளமை என்ன என்ன நாடு என்ன நகரம் என்ன என்னை நாடி வந்த விவரம் என்ன உங்க அம்மா யாரு அப்பா யாரு அப்படியா நாதை போல் வந்தது என்ன என்று அமையான பகவதியாள் கேட்ட போது காராண்டி மாயாண்டி சுடலே அம்மை பகவதி கேட்ட வார்த்தைக்கு மாயாண்டி சுடல ஒரே வார்த்தையில அருமையான பதில் சொன்னார். தான் யாரு, எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம், எங்க வந்திருக்கேன் என்பதை தெளிவாக சொன்னார் என் அப்பன் சுடல. எப்படி சொன்னார்? அம்மா பிறந்தது கைலாசம், நான் பிறந்தது கைலாசம், கைலாசம் தன்னாதில ஆயிரங்கால் மண்டபத்தில், ஆயிரங்கால் மண்டபத்தில் அம்மா 32ஆம் தூணாதில உண்டாக மணிவேளைக்கில், மணிவேளைக்கில் பிறந்ததாலே நான் மணிவேளைக்கில் பிறந்ததாலே எனக்கு மாயாண்டி ஒரு பேரு
அம்மா சுடர் ஒளியில் உதித்ததாலே எனக்கு சுடலை என்று ஒரு பேர் முதலாவது பிறவியில நான் முண்டமாய் பிறந்ததாலே எனக்கு முண்ட சுவாமி ஒரு பேர் மாயாண்டி சுடலை முண்டன் அம்மா முப்பேரு பெற்றேன் அம்மா கைலாசம் தன்னாதிலே பகவானுக்கு மகனும் நானும் அம்மை பகவதிக்கு பிள்ளை தானே பகவதிக்கு பிள்ளை தானே அம்மா பார்வதிக்கு பிள்ளை நானே நான் பிறந்தது கைலாசம் வளர்ந்தது தில்லைவனம் வளர்த்தாளே வனப்பேச்சு அம்மா வளர்த்தாளே வனப்பேச்சு என்ன வளர்த்தாள வனப்பேச்சு இப்போ வந்திருக்க ஒன்னோ வளர்த்தாளே வனப்பேச்சு என்று அம்மையான பகவதி இடத்திலே நான் பிறந்தது கைலாசம் ஆமா ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணிலே அம்மா என்னம்மா உண்டாத மணி விளக்கிலே பிறந்ததினாலே ஆமா மணி விளக்கிலே பிறந்ததினால் எனக்கு மாயாண்டி என்று ஒரு பெயர் நான் சுடர் ஒளியில் உதித்ததினால் எனக்கு சுடலை என்று ஒரு பெயர் ஆமாம்மா முதலாவது பிறவில நான் முண்டமா பிறந்துட்டேன் ஆமா அதனால எங்க அப்பா எனக்கு முண்ட சுவாமின்னு ஒரு பேர் தந்துட்டார் கொடுத்தார் மாயாண்டி சுடலை முண்டன் என்று முப்பேர் பெற்றேன் பிறந்தது கைலாசம் சரி பகவான் தான் எங்க அப்பா என் தாய் பார்வதி பிறந்தது கைலாசம் வளர்ந்தது தில்லைவனம் வளர்த்தாள் என் தாய் வன பேச்சியம்மா இருக்கா பாருங்க பேச்சியம்மா தான் எனக்கு தில்லைவனத்துல வந்து சவப்பாலும் பொணப்பாலும் ஊட்டி 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 என்னை எப்படி வளர்த்திருக்கா தெரியுமில்ல அவ்வளவு அருமையா வளர்த்திருக்கா பிறந்தது கைலாசம் வளர்ந்தது தில்லைவனம் வளர்த்தாள் வனப்பேச்சு வந்திருக்கின்றேன் உந்தரிடத்திலே என்று ஆண்டி மாயாண்டி சொன்ன போது பார்த்தாள் அம்மையான பகவதியா எங்கட்டி மகனே ஐயா மாயாண்டி என் கொலை கொழுந்தே மாயாண்டி மகனே என்ன நீ அத்தான் பகவானுக்கு மகனா எங்க அத்தான் பகவானுக்கு நீ மகனாடா எங்க அக்கா எங்க அக்காள் பார்வதிக்கு நீ பிள்ளையா அப்போ நீ எனக்கு யார் தெரியுமா ஐயா என்ன ஏ மாயாண்டி என்ன எனக்கு நீ யார் தெரியுமில்ல எனக்கு சொந்த அக்கா மகன் ஆமா அக்கா மகன் அதனால மகனே என்ன வந்த மகன் போக வேண்டாம் ஆமா மகனே வந்த மகன் வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலிலே அமர்ந்திடுவாய் மகனே என்று பகவதியாள் சொன்ன போது மகனே என்ன நீனு நானும் நம்மளுடைய உறவு முறை எப்படி தெரியுமா எப்படி கொஞ்சம் சொல்லட்டுமாப்பா நீ எனக்கு என்ன உறவு முறைன்னு சொல்லு சொல்லு எடா என் மகனே மாயாண்டி மகனே மாயாண்டி அந்த பகவானுக்கு மகனுமானால் பகவதிக்கு பிள்ளைதானே அக்காள் பார்வதிக்கு பிள்ளையானால் என் மகனே சுடலே ஐயா பகவதிக்கு மகன் தானே மகனே வந்த மகன் போக வேண்டாம் என் மகனே சுடலே ஐயா மகனே வந்த மகன் போக வேண்டாம் மகனே வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில் அமர்ந்த மகன் போக வாசலில் அமர்வாய
மாயாண்டி ஆமோ வந்த மகன் போக வேண்டாம் ஆமா என் வாசலிலே வந்த மறுவாய் மகனே ஆமா ஐயோ மகனே மாயாண்டி என்ன என் வாசல் அமருன்னு சொன்னா ஐயா என்ன ஏ அம்பையின் அதிபதி அதிபதி என் கட்டி மகனே மாயாண்டி மாயாண்டி என் வாசல் அமருன்னா அங்கேயோ இங்கேயோ ஓரமோச்சாரமோ நீ இருக்க வேண்டாம் 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 நீ இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா எங்க எங்க இந்த கொட்டாரை கரையிலை குமாரி பகவதி அம்மனுடைய வாசல்ல தெற்கு வாசல்ல திருவாத்தி மரத்து மூடு மகனே மாயாண்டி கொட்டாரை கரையிலே குமரி பகவதி வாசல்ல ஆமையா தெற்கு வாசல்ல திருவாத்தி மரம்னு ஒரு பெரிய மரம் நிக்கி சரி அந்த திருவாத்தி மரத்திலே வந்து ஆமோ அதுல 7 கிடார தங்கம் இருக்குப்பா ஆமாப்பா 7 கிடார திரவிய பணம் இருக்கு ஆமா கொட்டார கரையிலே குமரி பகவதி வாசல்ல சரி தெற்கு வாசல்ல திருவாத்தி மரத்து மூட்டுல அள்ளு காசு அள்ளு பணம் அனந்தராயனுடைய கலிப்பணம் வஞ்சி திரவியம் சரி முன்னிருந்த ராஜாக்கள் முடித்து கட்டி வைத்த பணம் மாடக்காசு சொரிபணம் 7 கிடார திரவிய பணம் ஆமா இரும்பு தண்டயத்தில் இருக்கு சரி மகனே மாயாண்டி என்ன அந்த திரவிய பணத்தை கள்ளன் களவாடி செல்லாமல் நீ கட்டும் காவலுமாக காப்பாத்தி தருவாயப்பா என் மகனே மாயாண்டி ஆமோ என்று அம்மையான பகவதியால் சொல்லுகின்ற வேளையில் பார்த்தார் மகனாகிய மாயாண்டி அந்த கொட்டார கரையிலே குமரி பகவதியாளுடைய வாசலிலே வந்து தெற்கு வாசலிலே திருவாத்தி மரத்து மூட்டிலே அள்ளுகாசு அள்ளு பணம் அனந்தராயனுடைய கலிப்பணம் அதோடு பாடுவில்லை அண்ணாவி அன்பு பாராட்டி எனக்கு யார் பரிசளித்திருக்கார் தெரியுமில்ல அதிரடி அமரன் குரூப்ஸ் ஆமா அதிரடி அமரன் குரூப்ஸை சார்ந்தவர்கள் கீழே ஏர்மாள்புரத்திலே வாசகம் செய்து வருகிறார்கள் கீழே ஏர்மாள்புரத்தில் வாசகம் செய்து வருகிறார்கள் அதிரடி அமரன் குரூப்ஸ் அவர்கள் பாடும் வில்லிசி அண்ணாவி அன்பு பாராட்டி எங்களுக்கு பரிசளித்த செல்வச்சிமா அண்ணாருடைய குடும்ப உலகோத்திரமெல்லாம் அமரன் குரூப்ஸ் எல்லாம் திரேகதிடமும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பும் செய்யும் தொழில் முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என்ற தெய்வத்தை பிரார்த்திக்கிறோம் அதோடு எங்களுக்கு இன்னும் பரிசு வெகுமதியும் சன்மானம் வழங்க வேண்டும் என்று நமது அம்பாசமுத்திரம் என்னும் நல்லகிரிலே அருமையோடும் பெருமையோடும் புகழோடும் கீர்த்தியோடு வாழ்ந்து வரக்கூடிய செல்வ சீமானாக வழங்கக்கூடியவர்கள் அம்பாசமுத்திரத்துல சங்கர் சுவிட்டிலே பணியாற்றி வரக்கூடிய அன்புக்குரிய அண்ணாச்சி கே ரமேஷ் அண்ணாச்சி அவர்கள் என் மீது அளவு கடந்த அன்பும் பாசத்தையும் கொண்டவர்கள் அண்ணாச்சி ரமேஷ் அவர்கள் அம்பாசமுத்திரம் சங்கர் ஸ்வீட்டில் பணியாற்றி வருகிறார்கள் பாடும் தம்பிக்கு 51 ரூபாய் 51 லட்சமாக கொடுத்து என்னை ஆதரித்தவர்கள் அண்ணாருடைய குடும்ப உலகோத்திரம் எல்லாம் திரேகத்திடமும் நீண்டாள் நிறைந்த செல்வம் உயர்ந்தவனும் செய்யும் தொழில் முன்னேற்றமும் மனைவி மக்கள் உற்றார் பெற்றார் வரும் ஜாதி ஜனம் உலகோத்திரம் எல்லாம் எப்படி வாழ வேண்டுமானால் என்ன வாழ வேணும் அங்க 100 கோடியா வாழ வேணும் 100 கோடியா 100 கோடியா சொடர ஈசனோட அருளாலே வாழ வேணும் 100 கோடியா 100 கோடியா ஈசனோட அருளாலே ஜெயலால எங்க மாயாண்டியோட ஜெயலால மங்களமாய் வாழ வேணும் பேச்சி அம்மனோட அருளால பெருமையோடு இவர்கள் வாழ ஜெயலாலே வாழ வேண்டும்
மாயாண்டி சுடலை ஆமோ அந்த 7 கிடார திரவிய பணத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். பார்த்தாள் அம்மையான பகவதி. மகன் மாயாண்டி சுடலையை ஏறிட்டு பார்த்தார். ஏ என் மகனே ஐயா மாயாண்டி சுடலை, இந்த 7 கிடார திரவிய பணம் மட்டும் உன் காவல் அல்ல, உன் காவலில் தாயா ஏ பகவதி என்ன காவல்லாம் தர போறோம்னா எடா என் மகனே மாயாண்டி, என் மகனே மாயாண்டி, கோவிலெல்லாம் ஒந்தன் காவல், மகனே கொடிமரமோ ஒந்தன் காவல், கோபுரமோ ஒந்தன் காவல், என் மகனே மாயாண்டி, மண்டபம் ஒந்தன் காவல், இந்த மணிமண்டபம் ஒந்தன் காவல், கட்டி மகனே மாயாண்டி, ஆதி மலையாளம் ஒந்தன் காவல், மக்கள் எல்லாம் ஒந்தன் காவல், என் செல்ல மகனே சுடலை ஐயா, அந்த காக்காச்சி மேல ஒந்தன் காவல், காக்காச்சி மேல ஒந்தன் காவல், கண்ணாடி சோல ஒந்தன் காவல், பொக்கு இருந்து இறையுணத்தும் கோம்ப மலை ஒந்தன் காவல், நட்டாறு ஒந்தன் காவல், நந்தன் தட்டு ஒந்தன் காவல், 7 மலை ஒந்தன் காவல், என் மகனே மாயாண்டி, ஆதி மலையாள ஒந்தன் காவல், ஆதி மலையாள ஒந்தன் காவல், இந்த மக்கள் எல்லாம் ஒந்தன் காவல். பகவதி சொன்ன போது இதையெல்லாம் கேட்டார் என் அப்பனாகிய மாயாண்டி. கொட்டார கரையிலே குமரி பகவதி வாசல்ல, சரி, தெற்கு வாசல்ல திருவாத்தி மரத்து மூட்டுல அள்ளு காசு அள்ளு பணம் அனந்தராயனுடைய கலிப்பணம், வஞ்சி தரவியம் முன்னிருந்த ராஜாக்கள் முடித்து கட்டி வைத்த பணம், சரி, மாடக்காசு சொரி பணம், 7 கிடாரம் தங்கய்யா. அப்படின்னா எவ்வளவு தெரியுமில்ல, அது என்ன தங்கம்னா என்ன கட்டி கட்டியாவா இருந்துச்சு. அவளும் மொட்டராசா நாணயம் மலையாளத்து சக்கரம், அந்த காலத்துல பூரா மலையாளத்துல மொட்டராசா நாணயம்னு தங்கத்துல அடிச்சிருக்கான். மலையாளத்து சக்கரம் அவ்வளவு பணத்தையும் 7 கிடார தங்கத்துல போய் மாயாண்டி சுடலை கொலுவிருக்கிறார். இப்படியாக இருந்த போது என் அப்பன் மாயாண்டி சுடலை அம்மை பகவதியாள் வாசல்ல 7 கிடார திரவியத்திலே கொலுவிருந்து வருகின்ற காலத்திலே மாயாண்டி சுடலை எண்ணெய்க்கு மலையாளத்துல பகவதி வாசல்ல கால் வலது கால தூக்கி வச்சாரு. அன்னையில இருந்து ஆதி மலையாளம் செல்வ சிறப்பா இருக்கிறது. மாயாண்டி சுடலை மலையாளத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அந்த மலையாள தேசத்துல என்ன தெய்வம் எல்லாம் வந்து முகாமிட்டு இருக்கு. தெய்வங்கள் எல்லாம் அலைமகள், கலைமகள், மலைமகள், ஆகாயவாணி, அக்னி தேவி, பூமாதேவி, கங்காதேவி, சரஸ்வதி, அனைத்து தெய்வங்களும் மலையாளத்துல முகாமிட்டு இருக்கு. என் அப்பன் மாயாண்டி சுடலையினுடைய அருளினாலே ஆதி மலையாள சீமை செல்வ வளம் பொழிக்கிறது. செல்வ வளம்னா எப்படி மழையெல்லாம் பொழிகிறது, மாயாண்டி சுடலை ஈசனுடைய அருளினாலே ஆதி மலையாள சீமை எல்லாம் எப்படி மழையெல்லாம் பொழிகிறதா. என்ன கால மழை பொழிந்திடுமா மாயாண்டி அருளாலே ஆதி மலையாள சீமை எல்லாம் மழை பொழிந்திடும், காடுகரையே விளைந்திடும், எண்ணம் கோடம
மழை பொழிந்திடும் அதுல குளிர்ந்த தென்றல் வீசிடும் எங்க சுடலையோட அருள் ஆதி மலையாள சீமையெல்லாம் மாசி மழை பொழிந்திடுமா என்ன மாசி மழை பொழிந்திடுமா அங்குள்ள மாநிலங்கள் விளைந்திடுமா மாசி மழை பொழிந்திடும் மாநிலங்கள் விளைந்திடும் மாயாண்டி கிருபையால ஆதி மலையாள சீமையெல்லாம் அங்கு காய்க்காத மரங்கள் எல்லாம் எங்க சுடல ஈசன் அருளாலே என்ன காய்த்து அங்க குலுங்குதையா அம்மா பூக்காத மரங்கள் எல்லாம் எங்க மாயாண்டி செயலாலே அங்கு பூத்து அங்கே குலும்புதையா என்ன பழுக்காத மரங்கள் அல்ல ஏடலைசன் அருளாலே என்ன பழுக்காத மரங்கள் அல்ல அங்கு பழுத்து அங்க உதிருதையா அப்பன் மாயாண்டி சுடல மலையாளத்துக்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடனே கால மலைகள் எல்லாம் பொழிகிறதும் பாடுகரைகள் எல்லாம் விளைகிறதும் கோட மலைகள் பொழிகிறதும் குளிர்ந்ததென்றல் எல்லாம் வீசுகிறதும் சாரல் மழை பொழிகிறதும் சரமிளகுகள் காய்க்கிறதும் மாசி மழை பொழிகிறதும் மாசி மலைகள் எல்லாம் பொழிகிறதும் அங்குள்ள மாநிலங்கள் எல்லாம் விளைந்து கொண்டிருக்கிறது மாயாண்டி சுடலையுடைய அருளினாலே பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது சுடலை ஈசனுடைய அருளினாலே காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து உருப்பிக் கொண்டிருக்கிறது பழுக்காத மரங்கள் எல்லாம் பழுத்து உதிர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி நெடுநாளாய் நடுவரிடான் நெடுநாளாய் நடுவரிடான் அங்க நீதியுடன் நடக்குதையா பல நாளாய் பலவரிடம் பௌசுடனே நடக்குதையா அங்க பௌசுடனே நடக்குதையா இப்படியாக நடந்து வருகின்ற காலத்திலே இப்படி நடந்து வருது ஆதி மலையாள சீமை செல்வ சிறப்பா இருக்கு. சரி, இப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஒரு நாள் தினத்துல மலையாளத்து மக்கள் என்ன செய்தாங்கன்னா செய்தார்கள் ஐயா என்னையா மலையாளத்துல ஒரு முக்கியமான பண்டிகை ஒண்ணு வரும். என்ன பண்டிகை? அது என்ன வரதுக்கு 2-3 மாசம் இருக்குன்னு வைங்களேன். ஆவணி மாசத்துல சரி ஆவணி மாசத்துல அவிட்ட நட்சத்திரத்துல அதாவது சரி ஆவணி ஆவிட்டம்னு ஒண்ணு வருமோ. அந்த ஆவணி ஆவிட்டம் வந்த உடனே சரி அங்குள்ள மக்கள் எல்லாம் நினைச்சாங்க நம்மளும் மலை பிரதேசங்கள் அங்க எங்கன்னு தானே போய்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு நம்ம
கொட்டாரக்கரையில குமரி பகவதி அம்மன் வாசல்ல சரி நம்ம மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நல்ல பொங்கி பொறிச்சு படப்பு ஏத்தி அம்மை பகவதிக்கு எண்ணெய் பால் இளநீரோடு அபிஷேகம் செய்து சாமியை கும்பிட்டுட்டு வரலாமே என்று மலையாளத்து மக்கள் எல்லாம் அனைவர்களும் ஒன்று கூடி மலையாளத்து மக்கள் எல்லாம் ஊர்ல இருந்து வண்டிகளை கட்டி அம்மை பகவதி வாசலுக்கு வந்தாங்க. சரி கொட்டார கரையிலே குமரி பகவதி அம்மன் வாசல்ல வண்டிகள் எல்லாம் மைதானத்துல அவிழ்த்து போட்டாங்க. ஆமையா உடனே வந்தாங்க. வந்து அம்மை பகவதி அம்மனுக்கு நல்ல எண்ணெய் பால் இளநீரோட அபிஷேகம் செய்தார்கள். நெய்வேதனம் போட்டு நெய்வேத்தியம் படித்து சரி அம்பாளை மனமாற கும்பிட்டாங்க. அப்படி கும்பிட்டு முடிஞ்ச உடனே அங்குள்ள பகவதி அம்மன் வாசல்ல இருக்கு பாருங்க சுத்துப்புற தேவதைகள் அந்த துஷ்ட தேவதைகளுக்கெல்லாம் சரி நல்ல ஆடு கோழி பன்றிகள்லாம் பலி கொடுத்து பொங்கி பொறிச்சு போட்டு படப்பு ஏத்துனாங்க. சரி படப்பை ஏத்துனா மறுநாள் காலையில படப்புகளை பிரிச்சான். சரி மலையாளத்து மக்கள் அவன் பொண்ணும் பிள்ளைகளோட சாப்பிட்டு இளைப்பாரி உடனே பாருங்க வண்டிகளை கட்டிட்டு அனைவர்களும் ஒன்று கூடி அவரவர்கள் ஊருக்கு வந்து விட்டார்கள். என் அப்பன் மாயாண்டி சுடலையே யாரு ஏறிட்டு பார்க்கல. தெற்கு வாசலுக்கு இவங்க வரவே இல்லை. சரி திருவாத்தி மரத்து மூட்டை ஏறிட்டு பார்க்கவில்லை. மாயாண்டி சுடல வீர கட்டுப்படியோடு இருக்கிறார். போர கட்டுப்படியோடு இருக்கிறார். அடே பாபி மக்க நான் வந்த பிறகுதானடா உங்க மலையாளமே செல்வ சிறப்பா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு 2 பழம் பத்தி கூட நீங்க வைக்கலையே அப்படின்னு சொல்லி அங்கார கோபம் கொண்டு நம்மளை வணங்காத மலையாளத்து மக்களுக்கு ஒரு அறிவு சூடு கொடுக்க வேண்டும், ஒரு தண்டனை வழங்க வேண்டும். அப்படின்னா என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஐயா ஒரு 5 ஆள் 5 பேர்னா ஒரு தண்டனை கொடுக்கலாம், ஒரு 50 பேர்னா ஒரு தண்டனை கொடுக்கலாம். ஒரு ஊர் மக்கள் தப்பு பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். சரி அது ஒரு ஊர் மக்கள் ஏதாவது தப்பு பண்ணா அந்த ஊரை விலைக்கு வைப்பார்கள், இப்படி எல்லாம் செய்வாங்க. ஆனா ஆதி மலையாளத்து மக்கள் அனைவர்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னா என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு எங்க ஐயா மாயாண்டி சுடலை என்ன தண்டனை கொடுத்தார்? என்ன தண்டனை? எப்படி தண்டனை கொடுத்தார் தெரியுமில்ல? மலையாளத்து மக்கள் எல்லாத்துக்கும் எப்படி தண்டனை கொடுத்தார்? 12 வருட காலங்களாக மழை இல்லாமல் ஆக்கினார். 12 வருஷம் மழையே இல்ல கிடையாது, மழை இல்லாம ஆக்கினா அதுதான் சரியான தண்டனை. மலையாளத்துல மாயாண்டி சுடலையினுடைய குற்றத்தினாலே என்ன மழையெல்லாம் நின்று போச்சு. என்ன கால மழை ஒளிய மாயாண்டி குற்றத்தாலே காலமழை பொழியலைய காடுகர விளையலைய அங்குள்ள கோட மழை பொழியலைய குளிர்ந்ததன்றல் வீசலைய சாரல் மழை பொழியலைய சுடலையோட குற்றத்தாலே அக்கச்சார மேளகும் காய்ச்சலைய எண்ண மாசி மழை பொழியலைய ஆதி மலையாள சீமையில நம்ம மாயாண்டி குற்றத்தாலே மாசி மழை பொழியலைய அங்குள்ள மாநிலங்கள் விளையலை மாசி மழை பொழியலை மாநிலங்கள் விளையலை மலையாள சீமையிலே என் அப்பன் மாயாண்டி சுடலையினுடைய குற்றத்தினாலே கால மழைகள் பொழியவில்லை, காடு கரைகள் எல்லாம் விளையவில்லை. அம்மா கோட மழை பொழியலை, அம்மா குளிர்ந்த தென்றல் ஒன்று வீசவில்லை, சார மழை ஒழியவில்லை, சர மிளகுகள் எல்லாம் காய்க்கவில்லை. என் அப்பன் மாயாண்டி சுடலை ஈசனுடைய குற்றத்தினாரை ஆதி மலையாள சீமையெல்லாம்
ஆமாண்ணே. மாசி மழை பொழியவில்லை, அங்குள்ள மாநிலங்கள் விளையவில்லை. மாயாண்டி சுடலையுடைய குற்றத்தினாலே மலையாள சீமையில சரி எந்த மழையும் பொழியாமல் மலையாளத்து மக்கள் எல்லாம் குடிக்க தண்ணீர் இல்லை, இல்லாமல் கடிக்க புல்லு கிடையாது, குடிக்க தண்ணியும் கிடையாது, கடிக்க புல்லும் கிடையாது. ஐயா என்ன மழைகள் இல்லைன்னா தண்ணி எங்க இருந்து வரும்? மக்கள் குடி தண்ணி இல்லாம தினமும் 50 உருப்படி 100 உருப்படி மாண்டுகிட்டே இருக்கு. குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன செய்வாங்க? உடனே பாருங்க, ஆதிமலையாள சீமையிலேயே அப்பன் மாயாண்டி சுடலையினுடைய குற்றத்தால எப்படி பஞ்சம் வந்து சேர்ந்ததானால் நாளியது உருண்ட பஞ்சம் ஆதிமலையாள சீமையில எங்க மாயாண்டி குற்றத்தால நாளியது உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற வேண்டும், பக்காலது உருண்ட வேண்டும், எம்மப்பட்டாவை தோற்ற வேண்டும், மரக்காலது உருண்ட வேண்டும். மாயாடி குற்றத்தாலே அது மலையாள சீமையல்ல, மரக்காலது உருண்ட வேண்டும், மன்னவனை தோற்ற வேண்டும், அது மலையாள சீமையல்ல. குடிக்க தண்ணி இல்லாமல் கடிக்க புல்லு இல்லாமல் ஆதி மலையாளத்து மக்கள் அல்ல கண்ணீர வடிகாரே, கண்ணீரை வடிகாரே அவர்கள் கவலையோடு போலம் வர கவலையோடு ஆதிமலையாளத்து மக்கள் எல்லாம் பஞ்சம் பொறுக்க முடியாமல் அழுது புலம்பி கண்ணீர்களை வடித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா பஞ்சத்திலும் கொடிய பஞ்சம், வீட்டில் பஞ்சம் வந்து சேர்ந்தது. உடனே மலையாளத்து மக்கள் எல்லாம் சரி குடிக்க தண்ணி இல்லாம எத்தனை நாளையா வாழலாம்? அதாவது சாப்பாடு ஆகாரம் உண்ணாமல் நல்ல உயிர் 41 நாள் கிடக்கும். ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாம நல்ல உயிர், தம்பி நல்ல கேளு, பூ பெற பார்க்கலாம், நான் நல்ல உயிர் 41 நாள் கிடக்கும். ஆனா குடிக்க தண்ணி இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா ஐயா? முடியாது. அதுதான் ஆதி மலையாளத்து மக்கள் குடி தண்ணி இல்லாமல் தினமும் 100 உருப்படி 150 உருப்படி மாண்டுகிட்டு இருக்கு. ஐயோ தெய்வமே பகவானே, அகிலாண்ட கோடி நாயகா பிரம்மாண்ட கோடீஸ்வர உலகை யாருக்கும் உமையவனே பரம்பொருளே பகவானே, எங்களையும் படைத்து குடிக்க தண்ணீர் இல்லாத கவலையோடு வைத்து விட்டீர்களே அப்படின்னு மலையாளத்து மக்கள் தினமும் அழுது புலம்புதாங்க. சாப்பாட்டுக்கும் பஞ்சம் வந்தாச்சு. சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்தா மக்கள்லாம் என்ன செய்வாங்க? புளியங்கொட்டை இருக்கு பாருங்க, புளியங்கொட்டையை வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்து அதை ராத்திரி நனைய போடுறது. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அவிய போட்டுருவாங்க. அவிய போட்டு காலையில் பலன்னு வெளியே ஆளுக்கு 2 ஆப்பை தோண்டி போட்டு புளியங்கொட்டையை தின்னு தண்ணியை குடித்தான். அப்புறமா புளியங்கொட்டை கிடைச்சது, அது அவிக்க தண்ணி கிடைக்கல. அப்புறமா தவிடு இருக்கு பார்த்தேடா, தவிட்டை கொண்டு வந்து அதை உப்பு மாவா உப்பு தண்ணி தொளிச்சு தின்னு பார்த்தா தவிட்டை தின்னா என்ன நடக்கும்? தவிட்டை தின்னா என்ன நடக்கும்? தொண்டையில வந்து விக்கல் வந்துடுது. ஐயா அதுக்கு மேல அது ஊத்ததுக்கு உங்களுக்கு தண்ணி ஊத்த தண்ணி வேணும் இல்லையா? குடிக்க தண்ணி கிடையாது.
மலையாளத்து மக்கள் எல்லாம் பட்டினியும் பசியுமாக கிடந்தழுது புலம்புகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நாளையில பிறகு மலையாளத்து மக்கள் எல்லாம் என்ன செய்தாரானால் வந்த பஞ்சத்தை தீர்க்க வேண்டுமானால் வந்த பஞ்சத்தை நாமல் தீர்க்க வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்கலாமா? ஐயா, வந்த பஞ்சத்தை தீர்க்கணும்னா வட்டிக்கு பணம் வாங்கணும். அப்படின்னா யார்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கலாம்? யோ, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. கொட்டாரக்கரையிலே குமரி பகவதி வாசல்ல இன்றைக்கு இரவுல கூட்டம், ஊர் கூட்டம். மலையாளத்து மக்கள் எல்லாம் பகவதி வாசலுக்கு வரணும்னு சொல்லி தண்டோரா அடிச்சாங்க. தண்டராஜத்தம் கேட்டு மலையாளத்து மக்கள் எல்லாம் பகவதி வாசல்ல வந்து அலைகடலான திரண்டு இருக்காங்க. அதுல ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க. அந்த ஊர் தலைவர் சொன்னாரு. என்ன சொன்னார்? ஐயா, நம்ம நாட்டுல ஒரு நாள் இல்லாத திருநாளா மாபெரும் பஞ்சம் வந்துடுது. ஆமா, இது என்ன கூட்டம் யாது கூட்டம்னு தெரியலையே. வந்த பஞ்சத்துல மக்களை காப்பாற்றணும்னா நம்ம வட்டிக்கு பணம் வாங்கணும். ஐயா, ஒரு குடும்பத்துக்கு வட்டிக்குன்னா வாங்கலாம். ஐயா, ஒரு குடும்பத்துக்கு வட்டின்னா வாங்கலாம். ஒரு நாட்டை காப்பாற்ற வட்டிக்கு பணம் வாங்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? அப்ப யார்கிட்ட போய் கேட்கலாம்? அப்படி பணக்கார யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது கூட்டத்துல ஒரு மனுஷன் எந்திரிச்சான். ஐயா ஐயா, உங்களை தான் அப்படின்னா உடனே அவர் சொன்னார், என்ன ஐயா விவரம்? சரி, நாட்டை காப்பாத்த வட்டிக்கு பணம் வாங்கணும்னா ஒரு மனுஷன் இருக்கான். அவன் எந்த ஊர்ல இருக்கான் தெரியுமா? எங்க இருக்கான்? நந்தன் புனலூரிலே நாலோசாலிக தெருவில் பொலையனுடைய விளாகத்துல வரி பொலையன், கொடி பொலையன், பேயம் பொலையன், பிச்சம் பொலையன். பிச்சன் பொலையன் பெற்ற மகன், பிச்சன் பொலையன் பெற்ற மகன் மந்திரவாதி காளி பெரும்பொலையன். மந்திரவாதி காளி பெரும்பொலையனை போய் நாம் பார்த்தோமானா வட்டிக்கு பணம் வாங்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே தலைவருக்கு கோபம் வந்துடுது. நீர் என்னையா முட்டாள் ஐயா? ஒரு மந்திரவாதிட்ட பல லட்சம் கோடி பணம் இருக்குமா? என்னைய முட்டாள்னு சொல்லாதியா? அவன் மந்திரவாதினா சாதாரணப்பட்ட மந்திரவாதியா? உங்க வீட்டு மந்திரவாதியா? எங்க வீட்டு மந்திரவாதியா? இருக்க பறக்க வேலை பார்ப்பா, மோடி வச்சு மோடி எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட மந்திரவாதி. அப்படிப்பட்ட மந்திரவாதினா அவன் எப்படிப்பட்ட மந்திரவாதி அப்படின்னா அவன் மாந்திரிகத்தை பத்தி சொல்லட்டுமா? சொன்னோம்னா தலை சுத்தி கீழே விழுந்துற போறீங்க. சொல்லுமையா பாப்போம் அப்படின்னா அந்த மனுஷன் மந்திரவாதி காளி பெரும்பொழுடைய மாந்திரிக திறமையை சொல்றான். எப்படி சொன்னா? என்ன மந்திரவாதி பெரும்பொலையன், மாந்திரவாதி பெரும்பொலையன், அவன் வானத்தை வில்வேளைப்பான், மணல அள்ளி கயர் தெரிப்பான், காளி நந்தல் பெரும்பொலையன் அம்மி தட்டி பறக்க வைப்பான், அம்மி தட்டி பறக்க வைப்பான், அவனும் 500 காதலை என்ன சொலவு தட்டி பறக்க வைப்பான், 90 காதவழி நம்ம மந்திரவாதி பெரும்பொலையன் என்ன கணவனுக்கும் மனைவியர்க்கும் அவன் கை கலகம் உண்டு செய்வான், என்ன ஆளனுக்கும் தேவியர்க்கும் அவ அடிபிடிகள் உண்டு செய்வான். மந்திரவாதி பெரும்பொலையன் மந்திரவாதி பேரை சொன்னால், மந்திரவாதி பேரை சொன்னால் என்ன பிறந்த பிள்ளை வாய மூடும், காளி போல என் பேரை சொன்னால் கல் தெய்வங்களும் கூத்தாடும். அந்த மந்திரவாதிய பார்த்தோமான என்ன மந்திரவாதிய பார்த்தோமான நம்ம வட்டிக்கு பணம் வாங்கலாமே.
ஐயா நீங்க சொல்லுத மந்திரவாதிய பார்த்தா அவன் பயங்கரமான சக்தியானவன் நல்லா இருப்பான். சரி அப்ப அவங்கிட்ட என்ன பணம் இருக்கும்? இருக்கும். சரி அவங்கிட்ட போய் வட்டிக்கு பணம் வாங்கலாமா? வட்டிக்கு பணம் வாங்கலாமா ஐயா? வாங்கல ஐயா வாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன நீங்க கூட்டமா அங்கெல்லாம் போக முடியாது. அவன் சுண்டுமைய சுருட்டிட்டாம்னா கூட்டம் போற அங்கனே மாண்டுரும். அப்படி எல்லாம் போக கூடாது. சமுதாயத்துக்கு ஒரு 10 பேர், ஒரு சமுதாயத்துக்கு 10 பேர் வாங்கோன்னா உடனே மந்திரவாதிய பார்க்க ஆதிமலையாளத்து மக்கள் எல்லாம் 8 கூட்டு பழியமார்களும் ஈழத்து பிள்ளைமார்களும் காணமர குறவர்களும் கயத்தாத்து வேடுவர்களும் அனைவேர்கள் ஒன்று கூடி பழியமார்கள் புலையமார்கள் எல்லாம் ஒன்று கூடி வருகிறார்கள். எங்க வருவார் கொட்டார கரையும் வீட்டு கரையோ விட்டு குமரி பகவதியாள் வாசல் விட்டு குறவர் வெள்ளம் விளக்கு வேட்டார் எண்ணம் அம்பிளே துறை கடந்தே ஆவணீஸ்வரம் விளக்கும் வேட்டை எண்ணம் தொட்டி கல்லே விளையும் வேட்டை எவாவி நந்தன் பூனல் ஊராவேல என்ன நாலோ சாலிக திருவாதில அதுல பொறையனோட விளாகத்தில மந்திரவாதி அரண்மனைக்கு அந்த மந்திரவாதி அரண்மனைக்கு மக்கள் எல்லாம் வாரார்கள். மந்திரவாதி காளி பெரும்பலையனுடைய அரண்மனைக்கு அனைவர்களும் வந்து சேர்ந்தார்கள். கொலைய வீட்டுக்கு முன்னால வந்துருந்தா வீட்டுக்குள்ள போக முடியுமா? கொல்லாத மந்திரவாதி உடனே பாருங்க மந்திரவாதி அரண்மனை வாசல்ல நின்று இந்த மக்கள் எல்லாம் சத்தம் கொடுக்காங்க. என்ன சத்தம் கொடுக்காங்க? மந்திரவாதிய அழைக்காங்க. எப்படி என்ன சொல்லி அழைச்சாங்க? ஏ அண்ணா மந்திரவாதி பெரும்பலையா, ஓ அண்ணா, ஏ அண்ணா மந்திரவாதி பெரும்பலையா, ஏ அண்ணா ஆந்திரவாதி பெரும்பலையா அப்படின்னு 5-6 சத்தம் போட்டார்கள். இவங்க போட்ட கூச்சல் மந்திரவாதி அரண்மனைக்குள்ள இருக்கான் பாருங்க, அவன் காதுல வந்து கேட்டுச்சு. நம்ம வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு போலுக்க அப்படின்னு அரண்மனை கதவு தலைவாசல் கதவை திறந்து பார்க்க அலைகடல நிக்கிறது கூட்டம். பார்த்தான் மந்திரவாதி பெரும்புலையன், ஐயா மலையாளத்து மக்கள் எல்லாம் என்னுடைய வாசலுக்கு வந்த விவரம் என்ன ஐயா? விவரம் என்ன? நாடி இல்ல எல்லாரும் வந்திருக்கே, என்ன விஷயம்? என்ன அண்ணா மந்திரவாதி பெரும்புலையா, உங்களுக்கு தெரியாத விஷயமா? அண்ணா எங்கெல்லாம் திரும்புதண்டி? அதோடு பாடும் இல்லைசிய அன்பு பாராட்டி எங்களுக்கு யார் பரிசு எழுதியிருக்கார் தெரியுமில்ல? நமது அம்பாசமுத்திரம் என்னும் நன்னகரிலே அருமையோடும் பெருமையோடும் புகழோடும் கீர்த்தியோடு வாழ்ந்து வரக்கூடிய சேனை தலைவருடைய குலத்திலே உதிக்கப்பட்டவர்கள், சண்முக கோத்திரத்திற்கு சொந்தப்பட்டவர்கள், சேவல் கொடியின் அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள், வீரபாகு இனத்தை சார்ந்தவர்கள். யார் தெரியுமில்ல? எங்க சொந்தமான எங்க அண்ணாச்சி பூபதி அவர்கள். பூபதி என்ன? அண்ணாச்சி பூபதி அவர்கள் எலக்ட்ரிஷியன் வேலை. ஆமா ஐயா, எவ்வளவு பெரிய கோடகோபுர மாளிகைகளா இருந்தாலும் சரி, சொந்த வேலையா இருந்தாலும் சரி, வந்த வேலையா இருந்தாலும் சரி, அரசு வேலையா இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையாக நீண்ட நாள் உழைக்கக்கூடிய அளவுக்கு குறைந்த செலவில் நிறைந்த முறையில் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் எங்கள் அண்ணாச்சி பூபதி சேனையர் அவர்கள். அவர்களுடைய பேரன் நமக்கும் பேரன் தான். என் அன்பு பேரன் சண்முகராஜ் அவர்கள் பாடும் தாத்தாவுக்கு பரிசு வழங்க வேண்டும் 51 ரூபாய் 51 லட்சங்களாக கொடுத்து என்னை ஆதரித்திருக்கிறார்கள். அன்னாருடைய குடும்ப குலகோத்திரம் அல்ல
என் அப்பன் மாயாண்டி சுடலினுடைய கிருபையினாலே சரி. திரேகத்திடமும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பும் ஆமா. செய்யும் தொழில் முன்னேற்றமோ ஆமோஹோ. அண்ணாருடைய மனைவி மக்கள் உற்றார் பெற்றார் உறவினர்களும் ஆமண்ணே. ஜாதி ஜனம் குலகோத்தரமல்ல அனைத்தும் எப்படி வாழ வேணுமானால் எப்படி? என்ன வாழ வேணும் அங்க 100 கோடி 100 கோடி. வாழ வேணும் ஐயா. மேல இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். மேல இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அப்போ வாழ வேணும் அங்க 100 கோடி கோடி. வாழ வேணும் 100 கோடி 100 கோடி. ஐயனி 100 கோடி 100 கோடி. அண்ணம் மலைமுருகனோட அருளாலே வாழ வேணும் 100 கோடி. 100 கோடி தலைமுறைகளோட அருளாலே மாயாண்டி ஜெயலால செயலால மாயாண்டி ஜெயலால செயலால ஐயா ஜெயலால ஜெய